டொன்போஸ்கோ மீடியா நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் ஜபங்களும். ஏழை இளைஞர்களின் தந்தை புனித டொன்போஸ்கோவை பற்றி ஒரு சில கருத்துக்கள் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தூரி நகரத்திலும் அதன் சுற்றுப்புற ஊர்களிலும் சமூக பிரச்சனைகள் ஏராளமாக இருந்தன. போர்கள், தொற்று நோய்கள் மற்றும் பஞ்சங்கள் மக்களை வாட்டி வதைத்தன. தொழில் புரட்சி தொடங்கியது. நகரமயமாதலின் வேகம் கூடிக்கொண்டே இருந்தது. இதனால் பல இளைஞர்கள் தொழிற்சாலைகளில் வேலை தேடி நகருக்குள் குவிந்தனர். பல ஊர்களிலிருந்தும் வந்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்காததனால் அவர்கள் வாழ்வில் ஏமாற்றம் அடைந்தார்கள். வேலை கிடைத்த இளைஞர்களுக்கு மலிவு தொழிலாளர்களாகவே பயன்படுத்தப்பட்டார்கள். தொழிலாளர்களாக இருந்த இளைஞர்களுக்கு போதிய ஊதியம் இல்லாமலும் தங்குவதற்கு இடமில்லாமலும் தவித்துக் கொண்டிருந்தார்கள். உடைந்த நம்பிக்கைகளாலும் கைவிடப்பட்ட கனவுகளாலும் ஏமாற்றம் அடைந்த ஏழை சிறுவர்களாலும் இளைஞர்களாலும் சிறைகள் நிரம்பியிருந்தன. இதனை அறிந்த புனித டொன்போஸ்கோ ஏழை சிறுவர்களையும் இளைஞர்களையும் சீர்திருத்துவதே தன்னுடைய முழு நேர பணியாக்கி கொண்டார். ஆகவே இளைஞர்கள் பணி செய்யும் இடங்களிலும் அவர்கள் கூடும் இடங்களான கடைகள், சந்தை பகுதிகளிலும் சென்று அவர்களை சந்தித்தார். பல இளைஞர்கள் வெவ்வேறு கட்டிட தொழிலாளர்களாகவே வேலை செய்து வருவதை அறிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான அனைத்தையுமே புனித டொன்போஸ்கோ நிறைவேற்றி தந்தார். அதோடு மட்டுமன்றி பல இளைஞர்கள் இரவில் உறங்குவதே இல்லை என்பதை அறிந்தார். இதனால் தமது இல்லத்தையே அவர்களுக்கு தங்குவதற்கு இடம் கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியாகவும் வைத்துக் கொண்டார். புனித டொன்போஸ்கோ சிறுவர்களுக்காகவும் ஏழை எளியவர்களுக்காகவும் தன் வாழ்வையே அர்ப்பணித்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. புனித டொன்போஸ்கோ வாழ்ந்த காலத்தில் ஏழை இளைஞர்கள் வழித்தவறி அலைந்த ஆடுகள் மீது எவ்வாறு இறைவன் பரிவு கொண்டாரோ அதுபோன்று புனித டொன்போஸ்கோவோ ஏழை இளைஞர்கள் மீது கருணை கொண்டு அவர்கள் வாழ்வில் ஏற்றம் பெற தன்னுடைய வாழ்வையே அர்ப்பணித்தார். தன்னுடைய வாழ்வு மட்டுமன்றி தன்னுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையுமே இளைஞர்களுக்காகவே புனித டொன்போஸ்கோ அர்ப்பணித்தார். அன்புக்குரியவர்களே, புனித டொன்போஸ்கோ வாழ்ந்த காலத்தில் பல இளைஞர்கள் எவ்வாறு வழித்தவறி சென்றார்களோ அவர்களை நல்வழிப்படுத்தினார். அதுபோன்று என்று நாம் வாழும் இந்த சமுதாயத்திலும் இளைஞர்கள் பலரும் நம்மை நாடி வருகின்ற போது அவர்களை நல்வழிப்படுத்த நாமும் முயற்சி எடுப்போம். நன்றி.